மார்னிங். குட் மார்னிங். சென்னை லவ்ஸ்லாம் கதை பேசியிருக்கோம். ஆமாம். எனக்கு வந்து வாண்டர்லஸ்ட்டோட நாங்கள் பண்ணின பல டூர்ஸில் நீங்கள் வந்து பல ஊர்களை பற்றி சொல்லியிருக்கீங்க. லோக்கலாக பல கோவில்களை வந்து வேறு மாதிரி பார்க்கலாங்கிறது நான் உங்ககிட்ட ருத்ரவேணியில் நடித்தப்போ தான் கோவிலுங்கிறது சாமி வேண்டிக்கிறது அது மட்டும் இல்லை, வேறு சில விஷயங்கள் எவ்வளோ கால பூஜை, ஐ மீன் so many things I've got to know from you. அண்ட் உங்களை பற்றி ஜென்ரலாக உங்களோட மர்மதேசத்தை பார்த்துட்டு இருந்தப்போ இல்லை ஒரு சில இது ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸான பர்சனாக இருப்பாரோன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கு. ப்ராஜெக்ட் பார்க்க பார்க்க வேற ஒரு சயின்டிஃபிக் மைண்டு தெரிஞ்சிருக்கு. மெட்ராஸில் சுற்றி பார்க்குறப்போ அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவீங்க. உங்கள் பூர்வீகம் எங்கே? ஏன்னா வந்து சில பேர் வந்துட்டு ஐ ஆஃபன் நவ் தட் ஐ நோ, பட் முன்னாடி வந்துட்டு அவர் ஏதோ சவுத்தில் கிராமத்துலேருந்து வந்தவரும்பாங்க. தென் எஃப்டிஐயில் படிச்சிருக்கீங்க. பட் ஜென்ரலி வென் யூ ஸ்பீக் வந்து த வே வி ஸ்பீக் இஸ் ரொம்ப ஒரு ஐ யூஸ் டு ஃபீல் ஒரு 25-30 வயசு ஆட்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்கும்னுட்டு. வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்ட்? ஆர் யூ ஃப்ரம் சென்னை ஒன்லி? சென்னை தான். 5-6 தலைமுறை சென்னை. அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நம்ம முன்னோர்கள் இங்கேருந்து சொல்லுவாங்க இந்த ஊர் அந்த ஊருன்னெலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு சொல்லப்பட்டது வந்து சென்னை தான் எங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லப்படுது. சென்னையிலே தான் படித்தேன். சென்னையிலே விவேகானந்தா ஸ்கூலிங்லேருந்து எல்லாமே. ஐ மீன் பிறந்தது வளர்ந்தது, ஐ மீன் அப்பாவே பிறந்தது, தாத்தா பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை. அப்பா பிறந்து வளர்ந்ததும் சென்னை. நானும் அதே மாதிரி சென்னையிலேயே படித்தேன். சென்னையிலேயே விவேகானந்தா காலேஜ் வரைக்கும் சென்னை தான். ஸ்கூல் நிறைய ஸ்கூல் மாறி அதுக்கப்புறம் சென்னையில் காலேஜ் முடிச்சுட்டு கல்லூரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எஃப்டிஐக்கு போனது. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது எஃப்டிஐ போகணுன்னு? சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து நிறைய விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து வரும்போது வந்தது. முதல்ல வந்து என்னுடைய அறிமுகம் கலை உலகத்துக்கு அறிமுகம் அப்படின்னாக்கா என்னுடைய பெயிண்டிங் ஸ்கெட்சஸ் அதில் ஆரம்பிச்சது ஸ்கூல் டைமில். காலேஜில் இருக்கும்போது எல்லா விதமான கல்லூரி கல்ச்சுரல்ஸ் அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது. ப்ளஸ் ஓவியம் நுண்கலைக்குழு எக்ஸிபிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்போது வந்து ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் வரும்போது அது தற்செயலாக என்னன்னு தெரியாது. கல்லூரியில் இருக்கும்போது சில அறிமுகங்கள், பன்னீர்செல்வம், சசிகாந்த், இவங்களுடைய அறிமுகங்கள். அதே நேரத்தில் வந்து விமலாதித்த மாமல்லன்ற ஒரு எழுத்தாளர், எல்லாம் நாங்கள் எல்லாமே காலேஜஸில் படிச்சுட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் கதை எழுதுறது எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்து கவிதைகள் நானும் எழுதியிருக்கேன், கதைகள் எழுதியிருக்கேன், பப்ளிஷ் ஆகிருக்கு கவிதைகள். அதற்கு பிறகு ஒரு திரைப்படங்கள் பார்க்க ஆரம்பித்தது. அதுக்கு வந்து அந்த ஃபிலிம் சொசைட்டி மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சென்னை ஃபிலிம் சொசைட்டின்னு ஒன்று இருந்தது. ஹரிஹரன், சசிகுமார் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது. அதில் வந்து ஒரு மெம்பர் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவும் மெம்பரில் அவரும் நிறைய இதுமாதிரி படங்கள் பார்ப்போம். அவர் வந்து சென்னை ஃபிலிம் சொசைட்டி இல்லை, அப்போ இருந்தே அந்த மெட்ராஸ் ஃபிலிம் சொசைட்டின்னு ஒன்று இருந்தது. இன்னைக்கு ஐசிஎஃப்னு சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஆமாம், அதனுடைய முன்னாடி பெயர் அது. அதில் மெம்பராக இருந்தார். அப்பாவுக்கு நிறைய நாடகங்கள், சினிமா பார்க்குறது எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டு. ஊரில் என்ன சினிமா வந்தாலும் பார்த்துருவார். நம்ம வந்து ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான படம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட போயிட்டு நம்ம சொன்னோன்னா பார்த்தேனே அப்படின்னுவார். எப்போ பாரு அதே தான் வருங்க தவிர ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு போனதே கிடையாது. அவர் பார்த்துருவார் முதல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபிலிம் சொசைட்டிகளில் சில நல்ல படங்கள் நிறைய எக்ஸ்போஷர் இருந்திருக்கு. பிகாஸ் எப்பவுமே ஒருத்தரை ஏதாவது ஒரு அது பிஸ்னஸாக கூட இருக்கலாம், அவங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக கூட இருக்கலாம், இல்லை ஆர்டிஸ்டிக் எக்ஸலன்ஸ் இருக்கலாம். எதெல்லாம் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறப்போ யூ கேன் சி அதோட இம்பேக்ட் எங்கெல்லாம் வருதுன்னு. உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் இதை வாங்கி கொடுத்து இது பண்ணது, ஆர் அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் இருந்ததுனால நீங்கள் அங்கேருந்து கேதர் பண்ணது இன்றைக்கி எவ்வளோ டிசைனில் ஹவ் யூ ஆர் ஸோ பர்டிகுலர். நீங்கள் ஆரிகாமி பண்ணுறப்போ அந்த ஃபோல்டெல்லாம் என்ன பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க. வெறும்னு ஒரு கத்திரிக்கோலை வச்சு வெட்டுறதுன்னா கோணாமுனான்னு ஆகக்கூடாது. ஸோ ஐ ஆல்மோஸ்ட் திங்க் so many things. And when you speak about இந்த தாத்தா அந்த தாத்தா, நாத்திகம், belief, or your அம்மா's influence with குண்டத்தூர் சைடு கோவில்கள், I think all of it has gone on. அப்புறம் மேலே போகிறப்போ then you work in Bombay, அந்த influences. பட் இது எல்லாத்தையும் மீறி பாம்பேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ தமிழ்நாட்டில் தான் எனக்கு ஒர்க் பண்ணோம், தமிழில் தான் ஒர்க் பண்ணோங்கிற முடிவு உங்களால் எப்படி எடுக்க முடிஞ்சுது?
அது வந்து ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் ஆர்டிஸ்டிக்லி உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் தான் இம்பார்ட்டன்ட். இந்த கதைகள் என்னோடது வந்து அது மாதிரி விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அது எப்படி கிளாரிட்டியோட தெரியுது? இல்லை, கதைகள் வந்து பல விதமாக கதைகள் கிடைக்கும். கதைகள் வந்து எல்லா மொழியிலிருந்தும் எடுக்கலாம். சினிமாக்குன்னு ஒரு மொழி இருக்கு. அதுக்கு சொல்லப்படுற கதைகளும் இலக்கியங்களையோ அல்லது ஒரு ஃபோக் டேல்ஸ்லையோ இருந்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த கதைகள் வந்து எங்கேருந்து ஒன்றாலும் எடுக்கலாம். ஆனால் அது எந்த களத்தில் வச்சு அந்த கதையை சொல்கிறோம், என்ன உணர்வோடு அந்த கதையை சொல்கிறோம், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ சப்போஸ் லைக் ஒரு சிண்ட்ரெல்லா கதை இருக்குனாக்கா சிண்ட்ரெல்லா கதையை நம்ம சொல்ல முடியும், இங்கே தமிழ்லையும் சொல்ல முடியும். நிறைய படங்களும் வந்துருக்கு அதே கதையை வச்சு. ஆனால் அதை வந்து தமிழில் தமிழ்படுத்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர் லைக் ஹிந்தியில் எடுக்கிறோம்னாக்கா ஹிந்தி படுத்தல்னு ஒன்று இருக்கும். அதை அப்படி மாற்றும் போது அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து சில எலிமெண்ட்ஸ் வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து இந்த பஞ்சாயத்துன்ற சீரியலை வந்து நான் தமிழில் பண்ணுறேன். அது பேர் மாற்றினதே ரொம்ப அழகாக இருந்தது. பேர் வந்து பஞ்சாயத்துன்னு வைக்கிறதுக்கு பதிலாக தலைவெட்டியான் பாளையம்னு வச்சுருக்கோம். அதை வந்து இப்போது தமிழ்படுத்தல்னு ஒன்று இருக்குது. அது கதையில் அதில் இருக்கக்கூடிய களம் வந்து ஒரே களமாக இருக்கும். களம் வந்து வேற மாறும். இப்போ இதை வந்து இங்கே திருநெல்வேலியில் வச்சு சொல்லலாம், மதுரையில் வச்சு சொல்லலாம், கோயம்புத்தூரில் வச்சு சொல்லலாம், சென்னையிலேயே வச்சு கூட சொல்லலாம். அப்படி சொல்லும்போது எனக்கு மிக நெருக்கமான ஒரு கல்ச்சரில் வச்சு சொல்லும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ உங்கள் கதைகளை வந்து நீங்கள் பாம்பேயில் ஹிந்தி படுத்தல் பண்ணி இன்னும் வைடர் ஆடியன்ஸ்க்கு சொல்லலான்னு ஏன் தோணலை? விடாது கருப்பெல்லாம் நான் இன்னைக்கு எல்லாமே சப்டைட்டில் பண்ணி எல்லாத்துலேயும் போகுது. அண்ட் நீங்கள் வந்து இன்னும் 20 வருஷம் முன்னாடி இதை பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் ஏன் நான் பாம்பேயில் பெரிய மார்க்கெட்டில் சொல்லணும்னு, ஏன் தமிழில் தான் சொல்லணும்னு நினச்சிங்க? தமிழில் சொல்லணுன்றது வந்து எனக்கு வந்து நான் உண்மையாக இருக்கும். இன்னும் இப்போ வந்து இவ்வளோ வருஷங்கள் வாழ்ந்துட்டோம். இதில் நமக்குள்ளே போனது தவிர இன்னொரு கலாச்சாரத்துக்குள்ளே போய் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்பொழுது அறக்குறையாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஒரு 4-5 பேரை வச்சுக்கோங்க, கூட எழுத்தாளர்களோ இல்லை அந்த கலாச்சாரத்திலேருந்து வரவங்களோ அப்படி வச்சு நம்ம பண்ணணுன்னாக்கா நான் உண்மையாக இருப்பேன். நான் அதில் வரக்கூடிய உணர்வுகள், அந்த கலாச்சாரத்துக்கான உணர்வுகள், அந்த கலாச்சாரத்துக்கான சில வழிமுறைகள், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நேரம் காலம் தேவைப்படும். ஒவ்வொரு கதைக்கும் அந்த மாதிரி நான் வந்து ஒரு கலாச்சாரத்துக்கு போய் அந்த மில்லியோட ஒரு ஆத்தென்டிசிட்டி மிஸ் ஆகிடும். மிஸ் ஆகும்னு சொல்ல மாட்டேன், முழுமையாக வருமான்ற கேள்வி எனக்குள்ள வரும். தெலுங்கில் போய் நான் படம் பண்ணலாம், தெலுங்கில் போய் படம் பண்ணோன்னா தெலுங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தரையும் கூட இருக்கும், தெலுங்கு அந்த கலாச்சாரம் முழுமையாக தெரிஞ்ச ஒருத்தர். நம்ம ஊர்லேயே வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், தமிழ்நாடுன்னு சொன்னால் கூட மொழி ஒன்றாக இருந்தாலும் பேசும் முறை மாறுது, பழக்க வழக்கங்கள் மாறுது. இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சில விஷயங்கள் தொட்டு நம்ம ஆரம்பித்து புரிஞ்சுக்க முடியும், கேதர் பண்ண முடியும், அதை வந்து உபயோகப்படுத்த முடியும். மொத்தமாக நமக்கு வந்து அந்நியப்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்கு நம்ம போனோம்னாக்கா அது மிஸ் ஆகும். இப்போ ஜவான் மாதிரி ஒரு கதையை வந்து இப்போ ஆட்லி பாம்பேயில் போய் எடுக்கிறாரு ஹிந்தியில். ஸோ அப்போ அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாதா? ஸோ இஸ் இட் சம்திங் டு டூ ஸ்பெசிஃபிக்லி வித் அ கைண்ட் ஆஃப் ஸ்டோரி? இங்கே 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து நான் என்ன கதை சொல்லி மட்டுமா, கதை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் அந்த கதையை சொல்கிறதுன்னு ஒன்று, கதை உருவாக்குதல் அப்படிங்கிறது வந்து லைக் கதையை நான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் அந்த பர்டிகுலர் கலாச்சாரத்தில் கொண்டு போய் அதை வச்சு அந்த கதையை சொல்லும்போது எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். மேம்போக்காக சொல்லிட்டு போகலாம். ஓகே, இது எப்போ நடக்குதுன்னு தெரியல, எங்கே நடக்குதுன்னு தெரியலன்ற மாதிரி கதையை சொல்லலாம். பாட்டி வடை சுட்ட கதை, பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு 2 எலிகள் சண்டை போட்டுக்கிட்ட கதைன்னு வச்சுக்கோங்க. இது எங்கே நடக்குது, எந்த காலத்தில் நடக்குதுன்றது வந்து பெரிய கேள்விக்கான ஒரு இது கிடையாது. அதே நேரத்தில் மனிதர்கள் சார்ந்த, மனிதர்களுடைய உணர்வுகள் சார்ந்த, மனிதர்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்து நம்ம வந்து ஒரு சில கதைகளை உருவாக்குறோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பர்டிகுலர் கலாச்சாரத்தில் கொண்டு போய் வச்சா தான் அது வந்து ஈடுபடும். இந்த சோஷியோ பொலிட்டிக்கோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு கேரக்டருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். இதில் எனக்கு எது கம்ஃபர்டபுள், என்ன மாதிரி மனிதர்களை நான் சந்திச்சிருக்கேன்,
அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அதில் வச்சு சொல்கிறது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னொன்று வந்து சினிமாவில் வரும்போது டைரக்டர் அப்படின்னா யார், ஃபில்ம் மேக்கர் அப்படின்னா அந்த டைரக்டர் வந்து ஃபில்ம் மேக்கர்னு சொல்லணும். அப்படின்னாக்கா என்ன, அந்த ஆத்தரா இஸ் தி ஆத்தர் ஆஃப் த இது, இல்லை வேறு யாரோ எழுதி கொடுத்தது திரை வடிவம் கொடுத்தலாம். அப்படின்னும் போது ஐ வுட் ப்ரிஃபர் டு பி அன் ஆத்தர். என்னுடைய கதைகளை எடுக்கத்தான் நான் விருப்பப்படுறேன். நான் என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு இது உண்டு. இந்த உலகம் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், எல்லாருமே பார்க்குறோம். கலைஞர்கள் எங்கே வித்தியாசப்படுறாங்க, படைப்பாளிகள் எங்கே வித்தியாசப்படுறாங்க, இந்த உலகத்தை பார்க்குறோம், இந்த உலகத்தில் இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல, இதை மாற்றி நான் இன்னொரு உலகத்தை படைக்க முடியுமா? அதுதான் ஒவ்வொருத்தருடைய கதையும். இந்த உலகத்தில் இப்படி ஒரு மனிதன் இருந்தால், ஒரு ஹீரோ இருந்தால், அவன் எனக்கு இந்த 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 அநியாயங்கள் நடக்குது, அதை தட்டி கேட்க முடிந்தால் அப்படின்னு அவனா ஒரு கற்பனை பண்ணி ஒரு உலகத்தை உருவாக்குறான் இல்லையா? அது என்ன கலைஞனுடைய வேலை. ஸோ அப்படி இருக்கும்போது சினிமான்னு வரும்போது வாழ்க்கைக்கு மிகவும் அருகில் வரக்கூடிய ஒரு கலை. வாழ்க்கையே வந்து நம்ம உருவாக்கி ஒரு மொத்த உலகத்தை உருவாக்கி காட்ட முடியும். அதுதான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் நான் வந்து ரொம்ப ஃபேண்டஸியாக எடுக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குனாக்கா தென் அந்த உலகத்தை மொத்தமாகவே நான் உருவாக்க முடியும். ஆனால் சில கதைகள் வந்து இங்கே இருக்கிறதுலேயே அந்த விதமான ஒரு உணர்வை ஏற்படுத்த முடியுமான்றது தான் என்னோட கொஸ்டின். ஸோ கான்ஸ்டண்ட்டாக உங்கள் கதைகளில் வந்து பலவிதமான விஷயங்களை பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் இப்போ பேசுகிற ஒன் ஆஃப் த ஒர்க்ஸ் யூ டாக்கிங் யூ ஸ்பீக்கிங் அபவுட் சர்ரியலிஸ்டிக் திங்ஸ் எல்லாம் கொண்டு வருது, இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கூட அந்த ஒரு ஜோனும் நிறைய டச் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு கதையும் எப்படி உருவானதுன்னு பேசுறது ஐ திங்க் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக இப்போ ஒரு டைரக்டரோட ஒர்க் பற்றி பார்க்குறோன்னா வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சில கன்சர்ன்ஸு, ஒரு விதமான ஸ்டைலைசேஷன் என்ன இருக்குது, அதை எங்கே அவங்க பிரேக் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் டெலிவிஷனில் நான் உங்களை நிறைய பார்த்துருந்தாலும் கூட அதுலேயே ஐ கேன் see தட் ஒரு சில ரன்னிங் த்ரெட்ஸ், வெதர் அது இன்னைக்கு ஓடிடிக்கு பண்ணுறீங்கனாலும் இல்லை படத்தில் நீங்கள் போய் ஆனந்தபுரத்து வீடு பண்ணுறப்பவும் எப்படி ரியல் லைஃப் இது அதுலேருந்து எதை எடுக்கிறீங்க அதை மாற்றுறீங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கதையாக அது உருவான கதையை பார்ப்போமா? அப்போ அந்த படம் வெளிவரப்போ அந்த போஸ்டர்லாம் நாங்கள் பார்த்த உடனே ஐயோ இது ஒரு திகில் படம் மாதிரி தான் கொடுக்குறாங்களே. ஸோ இந்த மர்ம தேசம்ங்கிற வந்து டைட்டில் எப்படி வந்துச்சு? எல்லாத்தையும் ரிஜெக்ட் நிறைய சாய்ஸ் கொடுத்தோம், ஒரு 20-24 கொடுத்தோம், எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டேன். இந்த மாதிரி யோசிச்சு எழுதி அனுப்பும்போது அவர் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் எது கொடுத்தாலும் ரிஜெக்ட் பண்ணுறாரு.